ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு நம்ம ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான ஷெயின் வாட்சன். பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும், அப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க, அது குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற நவம்பர், இந்த இயர் எண்டில் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 5 டெஸ்ட் மேட்ச்சு விளையாட போகிறாங்க. பெரிய சீரீஸ்ன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஸ்திரேலியா முன்னணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தொடரை குறித்து. அதுபோல் ஷெயின் வாட்சன் என்ன சொல்லியிருந்தார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தொடருக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்னே ஒரு நல்ல வலுவான அடிகள் மோதிர போட்டி கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்து 4-1 சொல்லிட்டு வீழ்த்தத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம நினைக்கலாம் ஆஸ்திரேலியாவில் தான் நடக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்திய அணியில் எல்லா திறமை வாய்ந்த பிளேயர்கள் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியா வீழ்த்தினாலும் வீழ்த்தலாம், இல்லை ஆஸ்திரேலியா இந்தியா வீழ்த்தலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 4-1 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தொடரை வெல்லும், ஆஸ்திரேலியா கிட்டே இந்தியா தொடரை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெயின் வாட்சன் பேசியிருக்காப்புல. என்னதான் சொந்த நாட்டுக்கே வந்து ஆஸ்திரேலியாவை அடிப்பன்னு சொல்கிறாரு நம்ம ஷெயின் வாட்சன். என்னதான் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் தான் விளையாடிருக்கீங்க, ஆஸ்திரேலியா பிளேயர் நீங்கள், பட் எங்கள் ஆஸ்திரேலியாவே அடிப்பன்னு சொல்கிறது கொஞ்சம் அவங்க ரசிகர்கள் எல்லாருமே கோவத்தில் தான் உண்டாகியிருக்கும். பட் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காப்புல. ஆனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தரமான அணியாக தாங்க இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின் அட்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, அக்சர்ன்னு சொல்லிட்டு பேஸ் அட்டாக் போனீங்கன்னா பொம்ரா, ஷமி, சிராஜ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. இன்னும் ஹர்திக் பாண்டியா வேறு கட்டி இது டெஸ்ட் மேட்ச்சில் கம்பேக் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அவரோட ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி. அதனால் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாலாம் வந்துட்டார்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டெஸ்ட்டுக்கு. அதனால் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஷெயின் வாட்சன் சொன்ன மாதிரி இந்தியா அடித்தா சூப்பர் தாங்க. ஏன்னா 4-1 ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா அடித்தா செம சூப்பராக இருக்கும். நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு அந்த ஃபைனலுக்கு போய்டும். அதுக்கப்புறம் எந்த அணி வந்தாலும் ஓகே தான். நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபைனலில். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியா ஆஸ்திரேலியா வரும். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் வரும். இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் மேட்ச் மோதி ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அதனால் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் வந்தால் உண்மையாக நல்லா தான் இருக்கும். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வர டெஸ்ட் மேட்ச்லாம் நல்லா விளையாடினா மட்டும் தான் நம்ம ஃபைனல் போக முடியும். ஆல்ரெடி 2 ஃபைனலுக்கு போய் தோற்றுருக்கோம். இதுக்கு மேலேயே ஃபைனல் போயிட்டு நம்ம தோற்றா நம்மளுக்கு அதோட ஒரு வருத்தம் எதுவுமே இருக்காது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்திய அணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கப் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.